பச்சரி சிவனத்திலே மதுபானங்களை சாப்பிட்டு ஏற்கனவே சும்மா உறங்குறதை விட கொஞ்சம் மதுபானத்தை சாப்பிட்டு உறங்கி பாருங்க. என் அம்மா வெளியதே தெரியாது. மதுபானத்தை சாப்பிட்டுட்டு உறங்கினவனுக்கு தலையை கிட்ட அறுக்க போனாலும் அவனுக்கு சத்தம் கேட்காது. அந்த போதை மயக்கமானது இல்லாத உறக்கத்தை கொண்டாந்து மேல விட்டுரும். கை கால எல்லாம் நரம்பு தளர்ச்சி விட்டது மாதிரி நம்ம தம்பிலாம் மானூர் மாவடி கொடையில அப்படியே தொங்கிட்டான். ஏமல இப்படி கைகாலாம் ஆடுதுன்னு நீ வேற சும்மா இரு, நீ வேற சும்மா இருனா செவனேன்னு தான் இருக்க மாட்டான். அத மாதிரி மதுபானங்களை சாப்பிட்டா மேக்க மலையில தலைய வச்சான், கிழக்க கடலுக்கு நீட்டிருக்காமையா காலை, சமுத்திரத்துல காலை நீட்டிருக்கான் கடல் கரையில. என் அம்மா கடல் கரையில நீட்டாமலா புரட்ட போட்டான். போடுவாங்க ஒரு புரட்டைய. அவன் புரட்டை போட்டவங்க தான் புரட்டை வரும். உறங்கும் போது போடுற புரட்டை யாருக்கும் தெரியாது. யாரு அவர் போடுவாரோ பரவாயில்லையே. அதனால பாருங்க, நம்ம வந்த நேரம் சரியில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா ஆளான உச்சினி மாகாளி அந்த மகிழாசுரனை தட்டி எழுப்ப வேணும் என்று கல்லாலே கோட்டையெல்லாம் கல்லாலே கோட்டையெல்லாம் ஆளாலே எத்துவாரா மகுடனோட கோட்டையத்தான் இங்கெழுத்தால் கோட்டையத்தான் விரலாலே எத்துவார். கோட்டையை இடிந்த போது முடியுமா முடிக்கலைய ஆழ கோட்டை இடிந்த போது முடிக்கலைய. அப்பா பார்த்தா காளி அம்மா கோட்டை அது இடிந்த போது முடியுமா முடிக்கலைய. கோட்டையவே இடிச்சு தவத்துதான் அதுன்னு மாற்ற வேண்டியதானே. இடிச்சு தவத்துதான் அப்பமும் கோட்டை இடிய மாட்டேங்குது. இடிஞ்சவன் மேல தட தடன்னு விழுந்தாலும் அவனுக்கு கண்ணு முடிக்க முடியல. யானையை கொண்டு யாவனம் யானை அவன் மேல மிதிக்க அவனுக்கு பஞ்சு வச்ச பவுடர் போட்ட மாதிரி யானை மிதியை தாங்கிடலாம், ஆட்டு மிதியை தாங்க முடியாதம்மா. 1000 வெள்ளாட அம்மா மேல அடியடியாக ஏவுகிறார்கள். ஆடகுதான் வைத்த போதே அரும்பாவை மருடசோரே சித்தரும்பு கடித்ததன்று செவியை தடவுவான், காட்டரும்பு கடித்ததன்று கண்ணை தட்டி முடிப்பான். இதுதானே சமயம் சுடத்தை கையில் எடுத்தா கொண்டு குத்துதார சூழம் கொண்டு அவன பாதத்திலே எழுந்தார மகுடன பாதம் கொண்டு எழுவார. அப்படி பாதம் கொண்டு எழும் போது அவனோட ரத்தமா மச்சரி சிவனமணி சுட்டி விழுந்த போது 1000 மகடனாக ஓடி வராம மாறுதார அவன் ஓடித்தலாருக்கார மாறுவாரா. நம்ம ஓடித்தலாருக்கும் போது மகுடந்தாலை பறந்து மகானிடம் பேசிடும். ஏ அம்மா, ஏ உச்சினி மாகாளி, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் தான் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை ஒரு தாயை அடிச்சிடும், தாய் இந்த பிள்ளையை அடிக்க ரொம்ப யோசனை பண்ணுவான். எவ்வளவுதான் அடிச்சாலும் என்ன பெத்த ஐயா ஐயா நம்முடைய தெரியாம அடிச்சிட்டோம் அம்மா கிட்ட வாமா ஓடி அம்மா என்ன பெத்த ஐயா ஒடியாந்திரியா அவனா வரமாட்டேன்பாங்க. அதனால நான் தான் உன்னை சங்கடப்படுத்தினாலும் ஒரு பிள்ளைக்கு கோபம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு தாயாக வந்தோம்
இந்த தல மகன் மகடாசுரன் அறியாம இந்த புத்தி சங்காரம் பண்ணிட்டு போற பாத்தியம்மா. போமா ஒரு அம்மா கையால ஒரு குழந்தை சாவை கொடுத்து வச்சிருக்கணும். மாண்டாலும் பரவாயில்லை மாறாறு பழமல்ல அவனுக்கு ஒரு இடமே மகடாசுரன் கேட்ட போது அம்மா நான உச்மகாலே தலமகனா மகடனுக்கு நான் இருக்கும் வடக்கு முகமாக இந்த அம்மா உச்சினி மாகாளி சொன்னா மாப்படப்பு எனக்கும் மாமுசப்படப்பு மகடனுக்கு சொல்லி குடிக்கிட்டு வராள. இவ கோபத்தோட வர கோபக்காரி. இவ கோபத்தை நம்ம தனிச்சுதான் அவளை கைலாசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிங்களா ஆண்டவனாகிய சிவபெருமா உச்சினி மாகாளியுடைய கோபதாரங்களை குறைக்க வேண்டும் என்றோ வண்டு மனதாரியா என்று சொல்லி குழந்தையாக சொல்லுங்க
என்ன பெத்த ஐயா என் தங்க கட்டி என் குட்டி என் செல்லம் அப்படின்னு ஓடி தூக்குவாங்க. அதனால உச்சினி மகாளி பகவாமனு தெரியாது இல்லையா? குறைந்ததா என்று சொல்லி குவா 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 என்று உடல் ஓசை போடுவாரா ஓசை அது சத்துவம் கேட்டு ஓட காரியம்மா உச்சு மகாளி குழந்தை என்று கை எடுத்தா மாறி அணைச்சு வலது கண்ணத்துல வச்சாங்களா பகவான் நினைக்காதீவா முத்தம் கொடுக்காலும் நம்மள மொத்தமா கொண்டுட்டு போயிருந்தாலும் நம்ம இவ கோபத்தை குறைக்கத்தான் பிள்ளையா வந்து படுத்திருக்கோம். இவ தூக்குன உடனே நம்மள அள்ளி அரவணைக்கால அப்படின்னு சொல்லி எங்க இறைவன் மகவா காளி கையை விட்டு கண்ணல் வயிறா வரியும் கொண்ட ஒரு கசவனம் கூட இல்லாம நிக்காது. சி மனுஷனை பாரு, நான் பிள்ளைன்னு சொல்லலாம் பசங்களை தூக்கிட்டேன் அழுது குறைச்சாலம் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு படுத்திருக்கிறோ நீ தான் மனுஷனாவே வெக்கப்பட்டா நலை குனிந்தான் கடற்கரைக்கு திரும்பிக்கிட்டு சொல்ல இது சொருவமா சுரமாத்துமுங்க அம்மா இவன் தான் வண்டுமலையில் எடுத்த வடிவம் அறச்சொருவும் குழந்தை சொருவோம் அறச்சொருவோம் நிலவன சொருவோம் இவனுக்கு வண்டிக்கார வைரவ கடவுள் என்று பேர் கொடுத்து நீங்க பூலோகமே போகும் போது வண்டிக்கார வைரவனா தண்ணிகளை எடுத்து போங்க எடுத்த சொருவம் பைரவ சொருவம் வண்டுமலையில் எடுத்த சொருவம் வண்டிக்கார வைரவ சொருவம். இந்த சிறப்பான வேளையில சிங்கார வேளையில பாடுநாமலை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று பரிசளித்த செல்ல சீமான்கள் உயர்ந்த ஐயா தங்கப்பாண்டி தேவர் அவர்கள் அன்னார் ஏன்னெடுத்த அருந்தவ செல்வன் தவகுமாரர் தானா சிவசுப்பிரமணியன் அன்னாருடைய கருத்தினாலே பாடுகின்ற புலமையை பாராட்டி நாமளுக்கு 50 ரூபாயை வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னாருக்கு அடுத்தபடியாக பாடி என்னை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று இந்த கற்றாங்குளத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உச்சினி மாகாளி ஆடும் குல கோமரமாக விளங்கி வரும் எனது பாசத்திற்குரியவர்கள் உயர்ந்த ஐயா ஆறுமுகம் அவருடைய கரங்களினால் பாடுகின்ற குழந்தைக்கு 51 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார். நாமளுக்கு பணம் தந்து பாராட்டிய அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் இந்த உச்சினி மகாளி அம்மாளுடைய அருளான உள்ளு முறியாம ஆடாம சிம்பு முறியாம துளி காற்று வீசிடாம போல இலைதளந்து அருகு போல என்னைக்கும் வேர்கள் ஊன்றி ஆடும் குல கோமரமாக அநேக காலம் வரைக்கும் இருந்து தொட்டில் பிள்ளை முதல் கட்டில் பிள்ளை நீ டூடி வாழைய வளர்கவென்று என் தாயாகிய உச்சினி மகாளியை பிரார்த்திக்கிறேன் ஐயா. தேவர் என்பதுமே நமக்கு ஒரு திறமும் காணுதையா, தேவர் என்பதுமே நமக்கு ஒரு திறமும் காணுதையா. செந்தமிழ்நாட்டினிலே பசும் பொன் செல்வத்தை ஆகி வென்றார், செந்தமிழ்நாட்டினிலே பசும் பொன் செல்வத்தை ஆகி வென்றார். ஐயா திறமும் காணுதையா,
கை நிறைய வளைகள் மாட்டிக்கும் தலவாரி பூமோ தங்கனகை எடுத்து மாட்டிக்கும் தயங்காம பூவாரே ராமாயி பாசுமன் தேவரையை வணங்கிடுவோம் ராமாயி சாமி எத்தனைய கோயில் இருக்கு ஏராளமா திருவிழா நடக்கு பத்தியால முத்தி தெளிக்கு இத்தனைக்கு வேளாகடி ராமாயி ஏ ராமாயி பாசுமன் தேவரையை வணங்கிடுவோம் ராமாயி பாசுமன் தேவரையை வணங்கிடுவோம் ராமாயி பத்தியால முத்தி தெளிக்கு இத்தனைக்கு வேளாகடி ராமாயி ஏ ராமாயி பாசுமன் தேவரையை வணங்கிடுவோம் ராமாயி பாசுமன் தேவரையை வணங்கிடுவோம் ராமாயி தேவ வம்சத்திலே பிறந்த திருவாளர்கள் மன்னாதி மறவர் குலத்திலே பிறந்த மாணிக்கங்கள் மாற்று குறையாத தங்கங்கள் நம்ம அடிக்கடி வெளியில போயெல்லாம் சொன்னாங்க ஒரு தேவர் பாட்டு போய் படிச்சிருக்கேன் ஆமா இடைக்கு இடம் ரெண்டு தேவரை பத்தி எடுத்து விட்டுக்கோங்க அதனாலே பூமாங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நீடுடைய வாழ்க வளர வளரு உச்சினி மாகாளி அம்மாளை நான் பிரார்த்திக்கிறேன் ஐயா மகடாசுரனுக்கு இடம் கொடுத்து வண்டிக்கார வைரவரோட உச்சினி மாகாளி மகட சங்காரம் முடிச்சிட்டு அப்படியே எங்க வாரா மாணிக்க கைலாசத்துக்கு வாரா எத்தா பகவானே மகடனை சங்காரம் முடிக்க சொன்னீங்க சங்காரம் முடிச்சுட்டு வந்துட்டேன் கைலாசத்தை பிரிச்சு கொடுமையா சர்வேர் இல்லையா சர்வேர் வேண்டாமையா கண்டதுல பாதி தானே பிரிச்சு கொடும் தம்பி கண்ணு அளக்காத அப்பா கை அளக்க போகுது எப்படி வரும் அதனால கண்ணு அளக்காதே கை அளக்க போதுன்னு பழமொழி அந்த காலத்துல இப்பதான் டேப் புடிச்சு அளந்துக்கிட்டாலே அந்த காலத்துல பொறுமையாத்தான் வளர்ந்துருக்காங்க 3 செயின் 4 கண்ணி அப்படின்னா கரெக்டா பிடிச்சு அளந்துருவாங்க இப்ப டேப்ப லேசா எடுத்துட்டு போறீங்க மேல நோவாம அப்படியே போயிட்டே இருவியா நல்ல நேரம் போ அந்த கல்லுக்கு நேரம் போ அப்படின்னு சொல்றாங்க 3 டேப் 40 பாயிண்ட் இருக்கான்னு பாரு வேற கல்லு இருக்கான்னு வரடா அந்த இடத்துல இருக்கான்னு பாரு சர்வேத்துல இருக்கான்னு பாரு அது தோண்டு குடியா அப்படின்னு பாப்பாங்க கல்யாண நூலிக்கு நிக்கணும் சரியா போச்சு அதனால மகட சங்காரம் முடிச்சிட்டு வந்துட்டு இடத்தை பிரிச்சு தாரும் மத்த பேச்சுக்கு இடம் இல்லைன்னா உச்சினி மாகாளி ஆமா அம்மா உன்னை மகட சங்காரம் முடிச்சிட்டு வர சொன்னே தவிர அவனுக்கு உனக்கு மாப்படப்போ அவனுக்கு மாமிசப்படப்போ உனக்கு புட்டம்பது அவனுக்கு பொங்குவது உனக்கு செவ்வழனி அவனுக்கு செங்குடா தலையெடுத்து வைக்க சொல்லியிருக்காரு இது என்ன கைலாசம் எப்படி நினைச்ச நீ சைவ கைலாசம் நினைச்சியா அசைவம் நினைச்சியா இங்க வெண் பொங்கல் வேணா போட்டுக்கலாம் போட்டுட்டா சக்கரை பொங்கல் போட்டுக்கலாம் போட முடியாது கைலாசத்துல முட்டைக்கு இடம் கிடையாது அதனால உன் மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு நீ பூலோகம் போனா நான் படைத்த மக்கள் உனக்கு பொங்கலோட பொரியலோட ஊட்டு உணவோட வேண்டிய சாப்பாடெல்லாம் தருவாங்க நீ போகலாமடா என்ன நீங்க வரணும்னா வர போனோம்னா போக என்னன்னு தமிழ் பிள்ளை நினைச்சீங்களா ஈசன் சங்கரன் சங்கரபாண்டியன் பெற்றெடுத்த மாயாண்டி சுடலன் நினைக்க சொன்னார்ல அத மாதிரி நான் சொல்றான் என்ன சாதாரண காளிமார் நினைச்சீங்களா சக்தியினுடைய அவதாரம் வரைத்து அட்ட காலியாக பிறந்தவன் அமிர்த திருக்கலசத்துல நாங்க பூலோகம் போனோம்னா சாதாரணமா போக மாட்டோம் இந்த கைலாசத்தை விட்டு நான் கிளம்பணும்னு சொன்னா எனக்கு முத்து வரந்தாங்கன்னு கேட்டோம்
என்ன முத்துமா கேட்க என்ன முத்து கேளு முத்து வரந்தா பூலோகம் போவோம்டா